ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஈஸியான கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லைங்க. பால், முட்டை, சர்க்கரை இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரமல் செய்ய இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. சக்கரை கேரமலைஸ் ஆகும்போது சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா ஈஸியாக செய்ய வரும். நீங்கள் 2-3 தடவை செஞ்சதுக்கப்புறமா அந்த பதம் உங்களுக்கே தெரியும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளோட கேரமல் ரெடி ஆகிடும். அது வரைக்கும் பொறுமையாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருங்க. முதல்ல சக்கரை இந்த மாதிரி நல்லா கட்டியாகி வரும். அதுக்கப்புறமா தான் மெல்ட் ஆகி கேரமல் ரெடி ஆகும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி நீங்கள் கேரமல் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் கரெக்டான டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி கசக்க ஆரம்பிச்சிடும். நல்ல கோல்டன் ஹனி கலரில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த கலர் வரும்போது கரெக்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரமல் இப்போ உடனே பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது உடனே செட் ஆயிரும், அதனால் சீக்கிரமாக மாற்றிடலாம். இப்போ நீங்கள் எந்த மோல்டில் செய்ய போகிறீங்களோ அதில் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட சின்ன பவுல் இருந்தாலும் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறி செட் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம புட்டிங் எப்படி ரெடி பண்ணிடலாம்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 200 ml பால் சேர்த்துக்கலாம். பால் லைட்டாக வெதுவெதுப்பான சூடோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாலோடு சேர்ந்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். 200 ml பாலுக்கு 2 முட்டை கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கிறேன். திரும்பவும் இப்போ ஒரு பீட்டர் வச்சு பாலோட முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால், முட்டை, சர்க்கரை இந்த 3 ஒன்றா சேர்ந்து நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். முட்டையோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நம்மளோட ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி புட்டிங் ஓவனில் செய்யாமல் கடாயில் தான் வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் மேலே தட்டு போட்டு முடிக்கலாம். இந்த ட்ரேக்கு என்கிட்ட தட்டு இல்லாததால் நான் ரேப்பர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ட்ரேவை வச்சிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பேக் பண்ணும்போது புட்டிங் ரொம்பவே ஈஸியாக வரும். இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கடாய் க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக புட்டிங் வெந்திருக்கும். இதில் டவுட்டே இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு லைட்டாக குத்தி பார்க்கும் போது அதில் ஒட்டாமல் வரும். அப்போ நல்லா வெந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே நல்லா ஆற விட்டுருவோம். இது சூடோடு கவுத்தி போட்டோம்னா பிஞ்சிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். நம்ம பால் எவ்வளோ தண்ணியாக ஊற்றிருந்தோம், நல்ல கேக் மாதிரி கட்டியாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அசைச்சு பார்த்து கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ புட்டிங் நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு கத்தி வச்சு ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். அது நம்ம கவுத்து போடும்போது ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரும். இப்போ மேலே ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி கவுத்துடலாம். உண்மையாகவே நம்ம வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த புட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக டீமோல்ட் ஆகி ஜெல்லி டைப்பில் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.